இந்த லெட்டரை நம்ம என்ன சொல்வோம்? ஐ. நான் படத்தை சொல்லுங்க, லெட்டர் மட்டும்தான் சொன்னேன். இதை நம்ம ஐன்னு சொல்லுவோம். இந்த வேர்டை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? எஸ், இமேஜ் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இதில் இருக்க எல்லா வேர்ட்ஸையுமே நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்கள். இமேஜ், இம்ப்ரூவ், இன்னசென்ட், இக்னோரன்ஸ், இன்வால்வ். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம ஐயில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது எல்லாமே இன்னு தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஸோ அப்போது இங்கே நம்ம ஐயை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இ அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். இமேஜ், இம்ப்ரூவ், இன்னசென்ட் இது எல்லாமே இயில் தான் வருது. அப்போ இதை நம்ம ஐயா ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோமா அப்படின்னு கேட்டால் அதுவும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அது எப்படி அப்படின்னா இந்த இதை பாருங்கள். ஐஸ்கிரீம், ஐட்டம், ஐடியா. அப்போது இந்த இடத்துலலாம் நம்ம ஐன்னு யூஸ் பண்ணுறோம். ஏன் இந்த வேறுபாடு? ஈயும் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஐன்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எதனாலன்னு நம்ம பார்க்கலாமா? ஸோ இமேஜ், இம்ப்ரூவ் இது எல்லாமே நீங்கள் எடுத்து பாருங்கள். ஈக்கு அடுத்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் கொடுப்போம். இமேஜ், இம்ப்ரூவ். ஸோ ஐஎம்முக்கு அடுத்து நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுப்போம். அது மாதிரியே ஐஎன்னுக்கு அடுத்து நம்ம சின்ன ஸ்ட்ரெஸ் கொடுப்போம். இந்த மாதிரி ஐக்கு அடுத்து வர லெட்டர்ஸ்க்கு அடுத்து நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்து வந்தோம். அதாவது இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? எஸ், அதை ஞாபகம் வச்சுட்டா இது உங்களுக்கு ஈஸி. ஐக்கு அடுத்து வர லெட்டர்ஸை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லும்போது அந்த இடத்துல எல்லாம் நம்ம இ அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த ஐஸ்கிரீம், ஐட்டம், ஐடியா இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஐன்னு யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இது எல்லாமே ஒரே சிங்கிள் வேர்டாக நம்ம முடிச்சிடுறோம். ஐஸ்கிரீம், ஐஸ் அப்படிங்கிறது ஒரே சிங்கிள் வேர்டு தான். ஸோ இங்கே எங்கேயுமே நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டோம். ஐஸ் அப்படிங்கிறது சிங்கிள் வேர்டு. இங்கே ஐஸ்கிரீம்ங்கிறது டபுள் வேர்டு. ஸோ நம்ம வேர்டை மட்டும் பார்த்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், ஐட்டம். ஸோ இங்கே ஐட்டம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், ஐட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஐடியா. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுனால இங்கே நம்ம ஐன்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதா இது மோனோசிலபிள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரித்து நீங்கள் சொல்கிறத டை சிலபிளாக இருக்கலாம், ட்ரை சிலபிளாக இருக்கலாம். அது 2-3 பிரிக்கக்கூடியதாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிலபிளுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல நீங்கள் இ யூஸ் பண்ணணும். சிங்கிள் சிலபிளாக இருந்தால், அதாவது மோனோ சிலபிளாக இருந்தால் நீங்கள் ஐன்னு யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி மேலும் வீடியோவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.